2025-26 டிஎன்பிஎஸ்சிக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம படிக்க ஆரம்பிச்சோன்னா சக்ஸஸ் ஆயிடலாம். ஓகேவா? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற லெசன் 6ஆம் வகுப்பில் தமிழில் 2ஆம் பருவம், அதில் செயல் பகுதி. ஓகேவா? முதல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்ப்போம். ராமலிங்க அடிகள், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், பாரதியார், பாரதிதாசன். அப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை பாடியவர் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்ங்கிறவர் தான் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை என்ன செஞ்சுருக்காரு, பாடியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ முதல் கொஸ்டினுக்கு எது ஆன்சர் வரும்? ஆப்ஷன் பி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை பாடினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்போ 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் சிறப்பு பெயர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிறப்பு பெயர்கள், இந்த பட்டுக்கோட்டையோட சிறப்பு பெயர்கள் என்னலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ் தாத்தா, மொழி ஞாயிறு, மக்கள் கவிஞர், அனைவரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 ஆப்ஷன், 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை மொத்த ஆப்ஷனாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ 4 ஆப்ஷன். அப்போ தமிழ் தாத்தா, மொழி ஞாயிறு, மக்கள் கவிஞர், அனைவரும் அப்படி சொல்லியிருக்காங்க. இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி, மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் சிறப்பு பெயர் ஆகும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து 3வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, நம் நாட்டின் நெறி தவறில் நடக்கக்கூடாது யாருடைய அறிவுரை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம் நாட்டில் நெறி தவறி நடக்கக்கூடாது யாருடைய அறிவுரை, அதாவது இந்த பட்டுக்கோட்டை 10 அறிவுரை கொடுத்துருப்பாரு. அந்த 10 அறிவுரையும் இங்கே கொஸ்டினாக தரப்பட்டிருக்கு. ஓகேவா? இப்போ இதில் ஊவேசா, பாரதியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், அடுத்து டி ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இதை மொத்தமாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அனைவரும் அப்படின்னு ஆப்ஷன் சி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நம் நாட்டின் நெறி தவறி நடக்கக்கூடாது அப்படிங்கிற அறிவுரையை சொல்லியிருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கொஸ்டினில். ஓகேவா? அடுத்து 4வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாது யாருடைய கருத்துன்னு கேட்டிருக்காங்க. நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாது, இது யாருடைய கருத்துன்னு கேட்டிருக்காங்க. இது அந்த 10 அறிவுரை ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த 10 அறிவுரை கொடுத்தது இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான். அதில் 2வது அறிவுரை அப்படின்னு பார்க்கும்போது, நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஔவையார், பட்டுக்கோட்டை, பாரதியார், பாரதிதாசன் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாது அப்படின்னா ஆப்ஷன் பி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். அவருடைய கருத்து தான் என்னது, அறிவுரை தான் நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 5வது கொஸ்டின், பெரியோர் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாது. அதாவது பெரியோர் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாது அப்படிங்கிற கொஸ்டின். இது யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஔவையார், பாரதியார், பாரதிதாசன், பட்டுக்கோட்டை. இதில் எந்த ஆப்ஷன் பெரியோர் கூறும் அறிவுரைகளே மீறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியோர் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாது எப்போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? அடுத்து 6வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உழைப்பை நம்பி வாழக்கூடாது யாருடைய கருத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. உழைப்பை நம்பி என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமலிங்க அடிகள், நாமக்கல் கவிஞர், பட்டுக்கோட்டை, அனைவரும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதில் என்ன பிறரின் உழைப்பை நம்பி வாழக்கூடாது அப்படி தான் கொஸ்டின். இங்கே பிறரின் மறைந்து பொருள் தருது. இப்போ பிறரின் உழைப்பை நம்பி என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. இப்போ யார் சொல்லியிருப்பா? ஆப்ஷன் சி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இந்த 3 ஆப்ஷனில் அந்த ஆப்ஷன் சி தான் என்னது ஆன்சர். ஆப்ஷன் சி தான், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பிறரின் உழைப்பை நம்பி என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது அப்படிங்கிற அறிவுரையை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 7வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது யாருடைய கருத்து அப்படி கேட்டிருக்காங்க. அதாவது தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது அப்படி சொல்லியிருக்காங்க. ஊவேசா, ஔவையார்,
பட்டுக்கோட்டை பாரதியார் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த 4ல் எந்த ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது என்று அறிவுரை கூறியவர் ஆப்ஷன் சி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். அதுவும் என்னது தான், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான் தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது என்ற அறிவுரையை வழங்கினார் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா. அடுத்து 8வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சோம்பலை போக்கிட வேண்டும் என்று கூறியவர், அதாவது சோம்பலை போக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படி கேட்டிருக்காங்க. ஔவையார், பாரதியார், பாரதிதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். அதாவது இந்த சோம்பலை போக்கிட வேண்டும் என்ற அறிவுரையை கூறியவரும் ஆப்ஷன் டி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அப்படிங்கிறவர் தான் சோம்பலை போக்கிட வேண்டும் அப்படிங்கிற அட்வைஸையும் யார் தான் கொடுத்துருக்கா, இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான் கொடுத்துருக்காரு. ஓகேவா. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் சோம்பலை போக்கிட வேண்டும் என்று அறிவுரை கூறியவர் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா. அடுத்து 9வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்க்க வேண்டும் என்று கூறியவர் பாரதியார், பாரதிதாசன், ஔவையார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படின்னு. அதாவது நான் கல்யாண சுந்தரம் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். ஓகேவா. இப்போ வானம் தொடு அளவிற்கு அறிவை வளர்க்க வேண்டும் என்று அறிவுரை கூறியவர் ஆப்ஷன் டி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் வானை தொடும் அளவிற்கு அறிவை வளர்க்க வேண்டும் என்ற அறிவுரையையும் குறிப்பிட்டுள்ளார், விளக்கியுள்ளார் அப்படி எடுத்துக்கலாம். நம்ம கூறியுள்ளார் அப்படி சொல்லிக்கலாம். ஓகேவா. வானை தொடும் அளவுக்கு அறிவையை வளர்க்க வேண்டும் அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் சொல்லியிருக்காங்க. அடுத்து 10வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயின் புகழும் தாய்நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும் யாருடைய கருத்து அப்படி கேட்டிருக்காங்க. பட்டுக்கோட்டை பாரதியார், நாமக்கல் கவிஞர் ராமலிங்க அடிகள். அதாவது பட்டுக்கோட்டை பாரதியார், நாமக்கல் கவிஞர் ராமலிங்க அடிகள். இதில் தாயின் புகழையும் தாய் நாட்டோட புகழையும் அழியாத வகையில் வாழ வேண்டும்னு சொல்லியிருக்காரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான் தாயின் புகழையும் தாய் நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும் என்ற அறிவுரையை குறிப்பிட்டுள்ளார் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான் இங்கே ஆன்சர். ஓகேவா. ஆப்ஷன் ஏ தான் இங்கே ஆன்சராக தரப்பட்டிருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து 11வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது இல்லாவிட்டால் கல்வி பயனற்று போகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது இல்லைன்னா கற்ற கல்வி பயனற்று போகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வளர்ச்சி, பண்பாடு, புகழ், வெற்றி. இந்த 4ல் எது இல்லைன்னா கற்ற கல்வி பயனற்று போகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பண்பாடு இல்லாவிட்டால் கல்வி பயனற்று போகும். அப்போ அந்த பண்பாடு எதில் இருக்குது? ஆப்ஷன் பி பண்பாடு இல்லாவிட்டால் கற்ற கல்வி பயனற்று போகும் அப்படிங்கிற அறிவுரை யார் சொல்லியிருக்கா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் கூறியிருக்கிறார் அப்படி சொல்லலாம். ஓகேவா. இதுதான் ஆப்ஷன் பி தான். அப்போ 11வது கொஸ்டினுக்கு ஆன்சராக கொடுத்துருக்காங்க, பண்பாடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா. 12வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் எதனை நம்பி வாழக்கூடாது, நாம் எதனை நம்பி வாழக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம அப்பவுமே பார்த்தோம். உழைப்பை மறைஞ்சு வருது, பிறரோட உழைப்புன்னு சொன்னேன்னா அதான் சொல்லியிருக்காங்க. நாம் எதனை நம்பி வாழக்கூடாது, பிறரின் உழைப்பை, பணத்தை, பெரியோர், கோழைகள் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பிறரின் உழைப்பை நம்பி நாம் வாழக்கூடாது அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் என்ன சொல்லியிருக்காரு? அறிவுரை சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.